ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு another குக்கிங் வீடியோ. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை முறைப்படி எப்படி மீனில் ஒரு கிரேவி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வளமையாக குழம்பு தான் செய்து சாப்பிட்ருப்போம். இந்த முறையில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு சட்டி ஒன்று எடுத்து சட்டி சூடாயினோடனே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே கடுகு அதோட பெருஞ்சீரகத்தையும் போட்டுக்கொள்ளுங்க. லைட்டாக அந்த கடுகு வெடித்து வரைக்குள்ள நாங்கள் இப்போ உள்ளியும் இஞ்சியும் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலும் ஓகே, அப்படி இல்லாட்டி கட் பண்ணாலும் ஓகே. நான் கட் பண்ணதை போட்டுக்கொள்கிறேன். போட்டு அந்த உள்ளின்ற பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கொள்ளுங்க. அதோட பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளுங்க. போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கொள்ளுங்க. அதோட வெங்காயத்தையும் போட்டுக்கொள்ளுங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா போட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காதபடியாக நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். அதோட வாசத்துக்காக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். போட்டு நல்ல வடிவாக இருக்க வதக்கி விட்டுக்கொள்ளுங்க. எல்லாமே குயிக்காக வதங்கணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து நல்ல வடிவாக வதக்கி கொள்ளுவேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லைட் அண்ட் கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டுது. இந்த டைமில் நான் எடுத்து வச்சுக்கிற தக்காளி பழத்தை போட்டுக்கொள்கிறேன். போட்டு அதையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி வடிவாக வதக்குவோம். இப்போ லைட்டாக வதங்கி வரைக்குள்ள இந்த டைமில் நான் வெந்தயம் போட்டுக்கொள்கிறேன். மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டால் நல்லா இருக்கும். அதோட ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் கடுகு பெருஞ்சீரகத்தோட போட்டோம்னு சொன்னால் அது ஒரு வேளை கருக வலிக்கிட்டுச்சுன்னு அந்த சாப்பிடைக்க போல ஒரு கசப்பு தன்மை வரும். அதனால் லேட்டாக போட்டுக்கொள்ளுங்க. போட்டு நல்லா வதங்கினோன்னா இந்த டைமில் நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். அதோட உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு பார்த்து போடுங்க, நாங்கள் வதங்குறதுக்கும் போட்டுனாங்க. இப்போ இந்த காலாடிக்கு லைட்டாக போடலாம். அதோட ஜெஃப்னா கறி பவுடரையும் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. அதெல்லாம் சேர்ந்து அந்த தூளோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கொள்ளுவேன். பார்த்திங்கன்னா ஓரளவு வதங்கி வந்துட்டு இந்த டைமில் நான் புளியை முதலாம் பாலில் தேங்காய் பாலில் வடிவாக கரைச்சி போட்டு வச்சுருந்தேன்னா அதை விட்டுக்கொள்கிறேன். அது கணக்க விடாதீங்க. எங்களுக்கு நல்ல கிரேவியாக தான் வரப்போகுது. கிரேவியாகவும் இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக வரப்போகுது. அதால் கொஞ்சம் அந்த வெங்காயத்துக்கு உள்ளே நிற்கிற மாதிரி அந்த என்ன சொல்கிறது, அந்த நாங்கள் வதக்கின அந்த கிரேவிக்கு உள்ளே நிற்கிற மாதிரி விட்டுக்கொள்ளுங்க. இந்த இவ்வளவும் காணும். இதை விட்டுட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிற மீனை அதுக்குள்ளே போட போகிறோம். மீன் இப்போ இந்த மீனில் உள்ள எண்ணெயெல்லாம் நம்மளுக்கு நல்ல வடிவாக அந்த கறி பொரிஞ்சு வரப்போகுது. அதால் கூட மீனில் எண்ணெய் உள்ள மீனாக பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. இது இந்த நடுப்பகுதியில் அந்த மீன் நடுப்பகுதியெலாம் கூட அந்த எண்ணெய் இருக்கும். அதால் அந்த துண்டுகளாக வெட்டி அதில் இந்த கறியை வச்சுக்கொள்ளுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போட்ட பிறகு ஒரு கப் பிரட்டி விட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மீன் அவிஞ்சு போட்டு தான் பொரிய போகுது இந்த கறி. அதால் முதல்ல இந்த மீன் அவியும் மட்டும் மூடி வச்சு கொள்ளுவேன். கறியை எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி அவிய விடுங்க. அடுப்பை குறைச்சி விட்டு இப்போ திருப்பி என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் இந்த மீனை மற்ற பக்கத்துக்கு பிரட்டி விட போகிறோம். பிரட்டிட்டு எல்லா மீனையும் எடுத்து வச்சுக்கிட்ட எல்லா மீனையும் அப்படி பிரட்டி விட்டுட்டு திருப்பவும் ஒருக்கா மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு 5 நிமிஷம் நாங்கள் இதை வடிவாக அவிய விட போகிறோம். பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டுட்டேன். இதை நாங்கள் திருப்ப மூடி அவிய விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இனி நாங்கள் மூட தேவையில்லை. இனி அடுப்பை நல்லா குறைச்சி விட்டு அதில் அந்த கிரேவியில் இருக்கிற அந்த சைடில் உள்ள கிரேவியெல்லாம் அந்த ஃபிஷ்ஷுக்கு மேலே போட்டு நாங்கள் திருப்பி விட்டு எடுக்க போகிறோம். எடுத்தவொடனே பாருங்கள் இப்போ இவ்வளோ ஒயில் வருதுண்டு. இதெல்லாம் நான் இவ்வளோ எண்ணெய் விட இல்லை. இந்த மீனில் உள்ள எண்ணெயெல்லாம் இது பொரிஞ்சு வரப்போகுது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் செய்து பாருங்கள். இந்த முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறது, இந்த கறி என்ன சொல்கிறது, அவிஞ்சு நல்லா பொரிஞ்சு அந்த மீனோட எண்ணெயிலேயே பொரிஞ்சு வருது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக நீங்கள் ஒரு சோறு போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த கிரேவியை போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. வர டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நாங்கள் அந்த எண்ணெயோடையே சேர்த்து அந்த மீனை பிரட்டேக்கில் அந்த கருவேப்பிலையும் சேர்ந்து அந்த மீனோட எண்ணெயில் வதங்கி வரைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறையில் செய்து பாருங்கள். ரொம்பவே எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம மீன் குழம்பு செய்கிறோம். நாங்கள் ஒரே குழம்பு தானே வைப்போம். ஸோ ஒரு நாளைக்கு இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் சாப்பிடாதாக்களே சாப்பிடுவாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.